தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த பித்ரு தோஷம் என்று சொல்கின்றார்களே, அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இப்போ எங்கு பார்த்தாலும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பிதிர்கடன் இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லைங்களா. அதற்காக பல பரிகாரங்கள்லாம் செய்து கொண்டிருக்காங்க இல்லைங்களா. சில பேர் அதனால் தூக்கமின்மை போய் மன அமைதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்காங்க இல்லைங்களா. அதற்காக பல இடங்களுக்கு போய் பரிகார தலங்கள் இப்படிலாம் போயிட்டுருக்காங்க இல்லைங்களா. அதை நோக்கி தான் இந்த பித்ரு தோஷம்னா என்ன, பித்ரு சாபம்னா என்ன, பித்ரு கடன்னா என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பித்ருன்னா முன்னோர்கள் அப்படின்னு பொருள். இப்போ முன்னோர்கள்னால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இறந்து போனவங்களை தான் பித்ரு அல்லது முன்னோர்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் நம்மோடு வாழ்ந்தவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்கு முன்னோர்கள், நமக்கு முந்தையவர்கள், நமக்கு மூத்தவர்கள். அப்போது இந்த பித்ரு தோஷம் எனப்படுவது என்ன என்று சொன்னால், நமக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அதாவது நம்முடைய பெற்றோர்கள், அடுத்து வாழ்ந்து இறந்தவர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் விடுவதனால் ஏற்படுகின்ற அந்த குற்றத்தை தான் பித்ரு தோஷம் என்று சொல்கின்றார்கள். சரி, இப்படி வாழ்கின்ற காலத்தில் நாம் செய்ய தவறிவிட்ட இந்த கடமைகளை அவர்கள் இறந்த பிறகு செய்ய முடியுமா என்று கேட்டால், சைவத்தை பொறுத்த அளவில் முடியாதுங்க. ஏன்னா இந்த வாழுகின்ற போது நாம் கொண்டிருக்கின்ற இந்த உடம்பு இருக்கின்றதே, இந்த உடம்பும் இறந்த பிறகு நாம் கொண்டிருக்கின்ற உடம்பும் இருக்கின்றதே, அது வேறுபட்டது. இப்போ நாம் கொண்டிருக்கின்ற உடம்பை பரு உடம்பு அல்லது தூல உடம்பு என்று சொல்கின்றார்கள். இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்ட பிறகு, இந்த பரு உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்ட பிறகு நமக்கு இருக்கின்ற உடல்களை நுண்ணுடம்புகள் என்று சொல்கின்றார்கள். மொத்தம் நமக்கு 5 உடல்கள் இருக்கின்றன சொல்கின்றார்கள். அதில் ஒரு உடம்பு தான் இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய பரு உடம்பு. இங்கும் 4 வகையான உடம்புகள் இருக்கின்றன. அதெல்லாம் ஆழ்ந்து சைவம் படிக்கின்ற போது அதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய 4 வகையான உடம்புகளுக்கு நாம் பிதிர்க்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமானால் அது போய் சேராதுங்க. இப்போ வழக்கமாக இந்த பிதிர் குற்றம் அல்லது பித்ரு தோஷம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அவங்க இறந்தவர்களை எண்ணி சிலவற்றை செய்கின்றார்கள். உதாரணத்திற்கு எள்ளு, தண்ணீர் போன்றவற்றையெல்லாம் கொடுக்கின்றார்கள். சைவத்தை பொறுத்தளவில் இந்த பரு உடல் நீங்கி விட்டவர்களுக்கு இந்த எள்ளையோ தண்ணியோ சாப்பிடக்கூடிய தன்மை இருக்காதாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தாலும் கூட நாம் இந்த உலகத்தில் இருந்து இருக்கின்ற அந்த உணவை அனுப்பி வைத்தால் அவர்களால் உண்ண முடியாது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இந்த முன்னோர் குற்றம் எனப்படுகின்ற இந்த பித்ரு தோஷம் என்பதை நீக்குவதற்கு இடம் எங்கு இருக்கின்றது என்று கேட்டால், இங்குதான் இருக்கின்றது என்று சொல்கின்றது. இங்குதான்னா இந்த வாழ்கின்ற உலகத்திலேயே இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னோர்கள் இருக்கின்றார்களே, பெரியவர்கள் இருக்கின்றார்களே, மூத்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஏதாவது குற்றம் இருக்குமானால் இங்கேயே அவற்றை உணர்ந்து திருத்திக் கொள்வதுதான் நாம் இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று சொல்கின்றார்கள். இப்போ சைவத்தை பொறுத்த அளவில் இறந்து போயிட்டவருக்கு நாம் ஏதோ பரிகாரம் செய்தோ அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொண்டோ அவர்களுக்கு இழைத்த அந்த குற்றத்தை நாம் நீக்கிவிட முடியுமா என்று கேட்டால் முடியாது என்று சைவம் சொல்கின்றது. அப்போது இந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை செய்யாமல் தவற விட்டுவிட்டால்தான் இந்த முன்னோருக்கு அல்லது பித்ருக்களுக்கு நாம் செய்கின்ற குற்றம் ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். அப்போ நம் முன்னோர்கள், நம்முடைய பித்ருக்கள், நம் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு உணவளிப்பது, உடையளிப்பது, தங்கும் இடம் கொடுப்பது இல்லையா, இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதனால தான் இறப்பில் கூட நாம் வாய்க்கரிசி போடுகின்றோம்,
பிறகு இந்த வாய்க்கரிசியில் உணவு கொடுக்காத குறை இருக்க வேண்டுமானால் நீங்கி போகணும்னு சொல்கிறோம். பணம் செலவு பண்ணாத குறை இருக்க வேண்டுமானால் நீங்கி போகணுங்கிறோம். உடை கொடுக்காத குறை இருக்குமானால் நீங்கி போக வேண்டும் சொல்லி இந்த வாய்க்கரிசி போடுதல், அடுத்து இந்த கோடி போடுதல் போன்றவற்றையெல்லாம் செய்கின்றோம். அதை நாம் வாழ்கின்ற காலத்திலே, அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே செய்து விட்டோமானால் இந்த பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த குற்றங்கள் ஏற்படாது என்று சைவம் குறிப்பிடுகின்றது. அப்போ அதனால வாழ்கின்ற காலத்திலேயே நாம் இதை சரியாக பார்த்து கொண்டு விட்டோமானால் பிறகு நாம் அவங்க இறந்து போன பிறகு இந்த தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அமாவாசை அவர்களுக்கு எள்ளும் நீரும் இறைப்பது, அடுத்து அவருடைய இந்த நினைவு நாட்களில் இல்லைங்களா, இந்த சிரார்த்தம் திவசம் போன்ற காலங்களில் நாம் அவர்களுக்கு உணவு கொடுப்பதோ உடை கொடுப்பதோ என்றவற்றை நாம் செய்ய வேண்டுவது இல்லை. அப்போது நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இந்த வாழ்கின்ற காலத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவற்றை எல்லாம் முறையாக கொடுத்து விட்டோமானால் இறந்து போன பிறகு நமக்கு பித்ரு தோஷம் அல்லது முன்னோர் குற்றம் என்கின்ற ஒன்று வராது. அதற்கு மேலே இப்போ நம்ம இந்த முன்னோர் குற்றத்தை என்ன சொல்கிறாங்க, பித்ரு தோஷம்னா என்ன நடக்கும், அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொன்னால் அதை சிந்தித்து பார்த்தோம்னால், ஒன்று அவங்க சொல்கிறாங்க இந்த திருமணம் போன்ற நல்ல செயல்கள் வீட்டில் தள்ளி போகும், குழந்தை பேர் இல்லாமல் போகும், தொழில் சரியாக நடைபெறாது, ஒரு இனம் புரியாத மனக்கவலை ஏற்படும். இதெல்லாம் எதனால் ஏற்படும் அப்படின்னா இந்த பித்ரு தோஷம் இருக்கின்றவர்களுக்கு ஏற்படும் என்று இந்த பித்ரு தோஷத்தை பற்றி சொல்கின்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நம்ம கொஞ்சம் எண்ணி பார்த்தோம்னா, இப்போ தொழில் நல்லா நடக்கலை அப்படின்னா அது நம்ம முன்னோர்களுக்கு நாம் கடமை செய்யாத குற்றத்தினாலே ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், தொழிலை முயன்று நடத்த வேண்டியதுதான். அதுக்காக நம்ம போய் பரிகாரம் செய்துகிட்டு இருக்க முடியுமா? இந்த கோயிலில் போய் விளக்கு போட்டால் தொழில் நன்றாக நடந்துவிடும், உங்களுடைய பெற்றோருக்கு அல்லது முன்னோருக்கு செய்த குற்றத்தினால்தான் இந்த தொழில் நன்றாக நடக்காமல் இருக்கின்றது. சரி, ஒருத்தர் குழந்தை பேர் இல்லை, எதனால் குழந்தை பேர் இல்லை அப்படின்னா நம்ம முன்னோருக்கு செய்த குற்றத்தினால தான் இப்பொழுது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? சரி, ஒரு இனம் புரியாத மனக்கவலையாக இருக்குது, உங்களுக்கு சோர்வாக இருக்குது, தளர்ச்சியாக இருக்குது. எதனாலன்னா முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாதனால தான், அல்லது இந்த பித்ரு தோஷம்தான் இப்படி உங்களை பாட்டுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குழந்தை பிறக்கலைன்னு வைத்துக்கொள்ளுங்க. எதனால் குழந்தை பிறக்கலை அப்படின்னா பித்ரு தோஷம்தான், குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லது குழந்தை பேர் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அறிவோடு சிந்தித்து பார்த்தோம்னா, இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, வீட்டில் திருமணம் நடக்காமல் இருக்கிறது, தொழில் நல்லாக நடக்காமல் இருக்கிறது, மனக்கவலையாக இருக்குது, இதுக்கெல்லாம் பித்ருக்களுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு? பித்திருக்கள் அங்கிருந்து என்னை நீ சரியாக கவனிக்காமல் போய்விட்டதனால் உனக்கு குழந்தை பிறக்காமல் போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை தொழில் நல்லா நடக்காமல் போட்டுன்னு நினைப்பாங்களா? இல்லை மனக்கவலை வரட்டும்னு நினைப்பாங்களா? அப்படி நினைச்சா அவங்க எப்படி நம்ம முன்னோராக இருக்க முடியும்? நம்ம பெற்றோர்கள், நம்ம முன்னோர்கள் எப்பொழுதும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள். அதனால் அவங்க அந்த குற்றம் ஏற்படும் என்று நாம் சொல்ல முடியாது, அவர்கள் எண்ண மாட்டார்கள். அப்போ அந்த குற்றம் ஒரு வேளை ஏற்படுதுன்னு வைத்துக்கொள்ளுமே, அதற்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், இப்போ இங்கேருந்து சிலர் ஊருக்கு புறப்பட்டு போய் இந்த கோயிலில் போய் போட்டால் பித்திரு தோஷம் நீங்கி போயிடும், அந்த கோயிலில் போய் விளக்கு போட்டால் பித்திரு தோஷம் நீங்கி போயிடும், அப்புறம் இந்த ஆற்றுல போய் குளிச்சா நல்லா நீந்தி போயிடும், அந்த குற்றம் நீங்கி போயிடும் அப்படின்னு பரிகாரம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். சைவத்தில் ஒரே ஒரு பரிகாரம் தான். என்ன பரிகாரம்னா, இறைவனை நன்றாக வேண்டி என்னுடைய முன்னோர்களை அவர்கள் வாழும் காலத்திலேயே நான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லி பெரியவங்களை பாருங்கள், அவங்க உயிரோடு இருக்கும்போதே பாருங்கள், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், அவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுங்க, அவங்கள்ட்ட அன்பாக 2 வார்த்தை பேசுங்க, எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குலீங்களா அப்படின்னு தூரத்தில் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்க, முடிந்தால் போய் பாருங்க, அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க, அவங்களை கவனித்து கொள்ளுங்கள். இதுதானே நாம் பெற்றோருக்கு உயிராக இருக்கின்ற காலத்தில் செய்யக்கூடியது. இதை நீங்கள் செய்து விட்டால் இறந்த பிறகு அமாவாசைக்கு அமாவாசை நாம் இந்த பித்ரு தோஷம் என்று எள்ளை இறைப்பது, தண்ணி இறைப்பது,
இதை கண்டு நாம் அச்சுறுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்ய தேவையில்லை. அதனால் இந்த பித்ரு தோஷத்தை வாழும் காலத்திலே நீக்கிவிடலாம்.